ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் துதி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நல்லது. நாம் சில வசனம் பார்க்கணும். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 8-9 சீக்கிரம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும்போது இயேசு சீஷரில் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றார்? சீக்கிரமா பிடிக்க மாட்டியலாம். வியாதி உள்ளவர்களை சுகமாக்கணும், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணணும், மரித்தோரை எழுப்பணும், பிசாசுகளை துரத்தணும், இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். அடுத்த வசனம் போதும். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? இயேசுவின் நாமத்தினாலே சுமார் 2000 ஆண்டுகளை கடந்து இயேசுவின் நாமம் எவ்வளவு பிரபலமாக இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் இயேசுவின் நாமத்தில் நடக்கிற அற்புதங்கள். சரிதானே? சந்தேகம் இல்லையே. இயேசுவின் நாமத்தில் நடக்கிற அற்புதங்கள். கிறிஸ்துவின் சபை அற்புதத்தின் அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டதுதான். விசுவாச வாழ்வு என்பது அற்புதத்தின் அடிஸ்தானத்தில் கட்டப்பட்டதுதான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது காரியம், நாம் அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆமாம். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும்னு அவர் சொல்லி தந்தார். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நடக்காதெல்லாம் ஆவியினாலும் ஆகும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்தார் இல்லையா? அதனால தானே நாம் சிறுமையும் எளிமையானவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆனால் 2000 வருஷம் அது ஒரு பக்கம் அப்படியே நடந்து கொண்டு இருந்தாலும், குறிப்பாக சமீப நாட்களிலே ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு நினைக்கிறேன், அந்த அனுபவங்களை ரொம்ப பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாருக்கும் யாரால் எக்ஸ்பெக்டிங் ஸோ நம்ம எதிர்பார்க்குறோம், அப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம், விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இட்ஸ் ஓகே. பட் குறிப்பாக ஆவிக்குரிய சபைன்னு ஒரு பிரிவருக்கு இல்லையா, அந்த சபையில் தான் நான் அதிகமாக சுற்றி வர்றேன். அப்போ தேவ ஆவியானவரின் ஆளுகை இருக்க இடத்துல தான் இந்த காரியம் அதிகமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஆனால் அங்கே அது இல்லை, சொல்லி ஆகணும். ஆவிக்குரிய சபைன்னு சொல்லக்கூடிய அந்த சூழலில் இன்றைக்கு இந்த அனுபவம் மிக 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 குறைந்து கொண்டு வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதை குறித்து சிந்திக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக போய் எங்கேயோ போயிடுறாங்க, தலை கீழாக போய் எங்கேயோ போய் சிக்கி கிடந்து கர்த்தர் நடத்துகிறார், கடனில் நடத்துகிறார். ஆமாம், ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சு கையை காலை வெட்டி எடுத்து நடத்துகிறார். இப்படி ஆறுதல் பட்டுக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் நடத்துகிறாரா? நான் சொன்னேன், இப்படியா கர்த்தர் நடத்துவார்? கடன்லையும் கண்ணிலையும் சிக்க வச்சு லட்சக்கணக்கில் மாட்டி வச்சு இப்படியா கர்த்தர் உங்களை நடத்துவார்? அவர் அற்புதங்களின் தேவன் அல்லவா? அல்லேலூயா. ஸோ அந்த அனுபவத்தை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இருள் அடைந்த நிலை அது காணப்படுகிறது. அதை குறித்து சில விஷயத்தை நாம் சிந்திக்கணும். மார்க் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில், மார்க் 3:14-15. அப்போ அங்கே மார்க்கு வாசிங்க 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தையை பாரு. தம்மோடு கூட இருக்கணும், பிரசங்கம் பண்ணணும், தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும், அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் ஏற்படுத்தினார். அப்போ மத்தேயு 10:8 படித்தோம், என்ன போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். சரியா? பிரசங்கித்து விட்டு நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கள். வார்த்தை சரிதானே? பரலோக ராஜ்யத்தை பிரசங்கியுங்கள், அப்புறம் வியாதிகளை சுகமாக்குங்க, பிசாசை துரத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. இங்கே மார்க்கில் 12 சீடர்களை பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணவும் இல்லையா? அங்கேயும் அதே வார்த்தை. ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் கூட்டத்துக்கு வந்துருந்து பாட்டு பாடிட்டு மட்டும் போகிறதுனால, அப்படியே வேதத்தை ஏதோ மந்திரம் வாசிக்கும் அப்படி போகிறதில்ல. அதில் என்ன இருக்கிறது, அதனுடைய பொருள் என்ன, அதை நான் எதை அறிய வேண்டும், எதை புரிய வேண்டும், எதை விசுவாசிக்க வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும்லாம் விஷயம் இருக்குது. அது செய்கிறதுக்கு தான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்குறோம். சரி, அப்போ இங்கே பரலோக ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணி அற்புதம் செய்யுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணவும் அற்புதம் செய்யவும் ஏற்படுத்தினார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சீக்கிரம் போவோம், சீக்கிரம் வசனத்தில் தான் போனோம். 10:9 சுவிசேஷத்தின் அடிப்படையை நாம் தெளிவாக அறிய வேண்டும். பிணியாளிகளை சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். சரியா? அங்கேயும் அற்புதம் அந்த காரியெல்லாம் செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்றதை பார்க்குறோம். இந்த வசனத்தில் என்ன புரிகிறோம்?
அப்போ இயேசு நாமத்தில் நடக்கிற அற்புதமான அவசியமான காரியங்களுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. அது பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக அது செய்யப்படுது. புரிஞ்சுங்களா? பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தான் இந்த காரியம் செய்யப்படுகிறது என்பதை நாம் அறியணும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வந்த பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு விசுவாசித்தார்கள். 7ஆம் வசனத்தில் அநேகரிலிருந்து அசுத்தாவியில் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டது அவர்களை விட்டு போயிற்று. அநேக திமிர்வாதக்காரர் சப்பானிகளும் கூட குணமாக்கப்பட்டார்கள். பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கீழே வாங்க. 12 தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசுவின் நாமத்துக்கும் ஏற்ற வேலை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் கேட்டு விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசுவின் நாமத்திற்கும் ஏற்ற காரியங்களை பிலிப்பு பிரசங்கம் பண்ணினார். அப்போஸ்தலர் அதுதான் பிரசங்கம் பண்ணார். அதனால தான் அற்புதங்கள் நடந்தது. என்ன புரிஞ்சுங்கன்னு சொன்னால், பரலோகம்னா மேலே இருக்கக்கூடிய உலகம். அங்கே ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்கு ஒரு ஆட்சி இருக்கிறது, அவருடைய சித்தம் இருக்கிறது. இந்த காரியம் நிறைவேற்றுவதற்கு தான் தேவனுடைய அற்புதம் நடக்குது. இப்போ புரிஞ்சுதான் அடிப்படை? சந்தேகம் இல்லை. சும்மா நமக்கு தோணுது மாதிரியெல்லாம் நமக்கு தேவையெல்லாம் இயேசுவை கடவுளாக வச்சுக்கிட்டா, மற்றவன் வேற ஒரு சாமியை வச்சுட்டா காரியம் நடக்குங்கிறது அல்ல. பரலோக தேவனுடைய சித்தம் திட்டம் நிறைவேறுவதற்காக தான் இந்த காரியங்கள் நடக்கிறது என்பதை அடிப்படையிலே உறுதியாய் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. அது முதலாவது விஷயம். இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் 14:3 நீங்கள் வந்தீங்கன்னா, தேவன் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா! எங்கே எதற்கு அற்புதங்களை நடக்க பண்ணினார்? அவர்கள் பேசின வசனத்தை, போதகத்தை, உபதேசங்களை உறுதிப்படுத்துறதுக்கு. சந்தேகம் இல்லை இல்லையா? நாம் என்ன பேசினாலும் அவர் உறுதிப்படுத்த முடியாது. நாங்கள் ஊழியக்காரர்கள் பேசுகிற செய்தி பரலோக செய்தியாக இருந்தால் அதை உறுதிப்படுத்துவார், சரிதானே? அது தேவ நீதியின் செய்தியாக இருந்தால் உறுதிப்படுத்துவார், சரிதானே? எனக்கு தோணுதெல்லாம் பேசினா அவர் உறுதிப்படுத்தணுமா? என்ன சொல்லுதிய? உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. நீ யாரு? நீ சொல்லுவதெல்லாம் நான் உறுதிப்படுத்தணுமா? நவர். என் ராஜ்யத்தை குறித்து பேசியிருந்தா நான் அதை உறுதிப்படுத்துவேன். என் சத்தியத்துக்கும் சித்தத்துக்கும் உட்பட்டவைகளை நீ சொன்னால் நான் உறுதிப்படுத்துவேன், இல்லைன்னா நான் உறுதிப்படுத்த மாட்டேன், சரிதானே? சந்தேகம் இல்லை. உங்களுக்கு எளிதாக புரியணும். பரலோக ராஜ்யத்துக்கும் தேவ நீதிகளுக்கும் தான் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியம் என்று 6:33 மத்தேயுவில் படிப்போம். அதற்கேற்ற காரியங்கள் பேசப்பட்டால், கடைபிடிக்கப்பட்டால், நிறைவேற்றப்பட்டால் அதை உறுதிப்படுத்துறதுக்கு தேவனுடைய அற்புதங்கள் விளங்கும். ஐடியா மனசிலாச்சா? எங்கே எரர் வருது, குறை வருதுங்கிறத நீங்கள் புரியணும். அப்போ உங்கள் எல்லை எந்த எல்லையில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ கிறிஸ்தவம் கோலத்தில் நடக்கக்கூடிய தவறு என்ன என்பதை நம்ம பார்க்கணும். முதலாவது, அப்போ தேவனுடைய ராஜ்யம் 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதில்ல, பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஸோ இந்த அடிப்படை இப்போது புறக்கணிக்கப்பட்டு சாத்தானுடைய ராஜ்யம் இயேசு நாமத்திலே பிரசங்கிக்கப்படுகிறது. அது தெரியணும். உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யோவான் 4:5 பிசாசு சொல்கிறான், இந்த உலகம் முழுசும் எனக்கு கொடுத்துருக்கு, என்ன படிச்சுக்கிட்டா உலகத்தின் மேன்மைகளை, உலகத்தின் உயர்ந்த ஸ்தானங்களை உனக்கு தருவேன் என்று இயேசுவிடத்தில் சொல்லுகிறான். அப்போ இன்றைக்கு பரலோக ராஜ்யம், உன்னதங்களில் அவரோடைய உட்கார பண்ணுவது, பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே உட்காருவது, அவர் இருக்கிற வண்ணமாக இருப்பது போன்ற செய்திகள் பிரசங்கிக்கப்படவில்லை, சரிதானே? பூமியில் உயர்ந்த ஸ்தானம் ஏறுவது, அப்படி பதவி, மகிமை எல்லாம் தெரிஞ்சதான் நிறைய வருது. இது தேவராஜ்யத்துக்கு பதிலாய் சாத்தானுடைய ராஜ்யம் இயேசு நாமத்தில் பிரசங்கிக்கப்படுறதுனால இயேசு நாமத்தில் அற்புதங்கள் நடக்கவில்லை. புரியுதா? எங்க ப்ராப்ளம் எவ்வளவு தலைகளாக வருதுன்னு பாருங்க. யோவான் 14:27 சொல்வார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. அப்போ உலகத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் இயேசு நாமத்தில் எப்படியாக அற்புதங்களை எதிர்பார்க்க முடியும்? நாம் அதை சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. யோவான் 18:36 சொல்வார், என்னுடைய ராஜ்யம் எந்த உலகத்துக்குரியதில்லைன்னு இயேசு சொல்லுவார். நீங்கள் இந்த உலக ராஜ்யம் தான் இயேசுனுடைய ராஜ்யம்னு பிரசங்கம் பண்ணினா அல்லது விசுவாசிச்சா உங்களுக்கு எப்படி இயேசு அற்புதம் செய்ய முடியும்? சிம்பிள். எங்கே ப்ராப்ளம் எரர் வருதுன்னு பாருங்கள். இந்த எரர்ஸ் எல்லாம் நீங்கள் சரிப்படுத்தி விட வேண்டும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த அற்புதம், அதாவது இயேசுவின் சீஷத்துவத்தை புறக்கணிக்கிறதான ஒரு அனுபவம், இயேசுவின் சீஷத்துவத்தை புறக்கணிக்கிறதான ஒரு அனுபவம் நடக்குது.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயேசு என்னை நான் கடவுள், புதிய கடவுள், என்ன ஆராதிங்க அல்லது ஆராதிக்க செய்யுங்கன்னு அவர் சொல்லலை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசர், எனக்கு சீசர் ஆக்குங்க. யோவான் 4:1 அவர் சீசர் ஆக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார். தேறினவன் எவனும் குருவை போல் இருப்பான் இல்லையா? சீசரில் தேறினவன் இயேசுவை போல இருப்பான். அவர் இருக்கிற வண்ணமாக நடக்கணும். சரி, அப்போ இயேசுக்கு சீசர் ஆகுங்கள் என்ற சுவிசேஷத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அதை மாற்றி இயேசுக்கு பக்தராக்குங்க, இயேசு ஆராதிங்க, அப்படி ஆராதிங்க இப்படி ஆராதிங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா அது போய் அதுக்கு தேவன் சப்போர்ட் பண்ண மாட்டார், இயேசுவும் சப்போர்ட் பண்ண மாட்டார். இது மனசுல கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். பலருக்கு இந்த காரியம் புரியலை. என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இயேசுவை நம்ம ஆராதிச்சுட்டா அவர் சந்தோஷப்பட்டு அற்புதம் செய்வாருங்கிற ஒரு தவறான கொள்கை பரப்பப்படுகிறது. நவர் அவர் சொல்லலை. ஆனால் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், நம்ம பிள்ளைகள் நாம் சொல்கிறத கேட்கறது தான் நம்ம விரும்புவோமே தவிர, நமக்கு மாலை போட்டு சாம்பிராணி போச்சது நம்ம விரும்ப மாட்டோம் இல்லை. அதுதான் அதுக்கு இவர் தான், அவரும் அப்படி தான். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், யோவான் 14:15 என் வசனத்தை கடைபிடிப்பான். 23 வந்தாலும் அப்படிதான், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்தில் பிதா அன்பா இருப்பார். அப்போ என் வசனத்துக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறவன் இடத்துல தேவன் அன்பா இருப்பாரே தவிர, என்னை ஆராதிக்கிறவர் இடத்துல பிதாவாகி தேவன் அன்பா இருக்க மாட்டார். அவருக்கு திட்டம் ஒன்று வச்சா அதில் தான் நிற்கணும், அதை புரட்டப்படாது. இப்படி ரொம்ப காலம் புரட்டப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து நமக்கு விழிப்பு வேணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த பேய் மிக தந்திரமாய் ஜனங்களை அடித்து எங்கேயோ கொண்டு போகுது. அது கத்தோலிக்கத்துலேருந்து வந்த பேயாகும். அது இயேசு ஆராதிச்சு, அம்மா மரியாதை ஆராதிச்சு, புனிதர்களை ஆராதிச்சு, அவர்கள் சொல்லுவது ஒன்றும் கேட்கறது கிடையாது. சரி, அப்போ அவர் புனிதர்னா அவர் மாதிரி நீங்கள் நடக்கலாம்ல, அந்த எல்லைக்கு அதை விடாது. அது அந்த விக்கிரக ஆராதனை ஆவிதான். இது ஒரு விக்கிரக ஆராதனை ஆவிதான், சந்தேகம் கிடையாது. அது செய்து கொண்டிருக்கிறது. அதான் மற்ற 7:21 சொன்னார், பிதாவின் சித்தம் செய்யாமல் என்ன கர்த்தாவின்னு சொல்லி பேவரட்டினாலும் நோய் சுகமாக்கினாலும் உங்களை தெரியாதுன்னு சொல்லிடுவார். ஆகவே ஆண்டவர் இதை வெறுக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அது யோவான் 5:41 அவர் சொல்லார், நான் மனுஷனால் வரும் மகிமையை தேடுகிறதில்லை, விரும்புகிறதில்லை. நீங்கள் எனக்கு இந்த கூப்பாடுனா போடாண்டாம், அதை நான் விரும்பலை. என் நேசம் உண்டா, நான் சொன்னதை செய், என் சீசத்துவத்திலே என் மாதிரியிலே நடவுங்கள். 13:15 யோவான் இல்லையா? என்ன புரிஞ்சுங்க? இயேசுவின் சீசத்துவத்தை புறக்கணித்து இயேசு ஆராதிக்கிற மோசடி மார்க்கம் உருவாக்கப்பட்டதுனாலே தேவனும் அங்கே கிரியை செய்யறதில்லை. இயேசும் அந்த நாமத்தினாலேயும் பல காரியங்களை எதிர்பார்க்கிற அளவுக்கு நடக்கிறது இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அப்போ முதல் விஷயம், பரலோக ராஜ்யத்துக்கு பதிலாய் பூலோக ராஜ்யம், பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்கு பதிலாய் சாத்தானுடைய ராஜ்யம் இயேசு நாமத்தில் அறிவிக்கப்படுகிறது. ரெண்டாவது, இயேசுவின் சீடத்துவத்துக்கு பதிலாய் இயேசு ஆராதிக்கிற மோசடி மார்க்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இயேசுவை கொலை செய்த யூதர்களின் செய்தி. அந்த வார்த்தையை அப்படிதான் சொல்லணும். இயேசுவை கொலை செய்த யூதர்களின் சுவிசேஷம் தான் இப்போது சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படுது. நீங்கள் பாகம் 28 முதல் 14 வசனத்தில் பூமியின் அதில் இருக்குது, பூமியின் வந்து மற்ற ஜாதிகளை விட மேலா, அதான் சாத்தானுடைய ராஜ்யம் சொன்னனே, இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். சரிதானே? சந்தேகம் கிடையாது. மோசையின் மூலம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் இப்போது இங்கே இயேசுவின் நாமத்தில் பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். லூக்கா 12:15 ஆண்டவர் சொல்வார், ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு சொல்லிட்டார். நல்ல கவனிக்குதெல்லாம். அங்கே வந்து திரளான ஆஸ்தி இருந்தால் அதுதான் ஜீவன், அவன் தான் பாக்கியவான், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் சுவிசேஷம் கொடுத்துருந்து. அது உண்மை தானே, இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த திரளான ஆஸ்தி, இந்த உலக பிரகாரமான ஆஸ்தி ஜீவன் கிடையாது. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தின ஆத்மாவை நஷ்டப்படுத்தின அவனுக்கு இல்லை லாபம்னு கேட்டார். நீ திரளாய் உனக்கு வருமானம் வந்தாலும் இன்னும் ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நீ மதிக்கட்ட வந்தானே என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். சரி, அப்போ இப்போ பேசுகிற சுவிசேஷம் இயேசுவை கொலை செய்த யூதருடைய சுவிசேஷம். ஏன்னா இயேசுவை யூதர்கள் கொலை செய்வதற்கு தேவ திட்டம் இருந்தாலும் அதுக்கு சில முக்கியமான காரணம் இருந்தது. அது என்னன்னா, அவர்களுக்கு கொடுத்த சுவிசேஷத்துக்கு நேர் எதிரான சுவிசேஷத்தை இயேசு பேசினார். நீங்கள் சரியாக ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். யூதர்கள் சொன்ன காரியங்களுக்கு நேர் எதிராக இருக்கத்தக்கதாய் அந்த இயேசுவின் சுவிசேஷம் இருந்தபடினால தான் இவன் தேவனிடத்துலேருந்து வந்தவன் கிடையாது. அப்படி இருந்திருந்தா நம்முடைய சுவிசேஷத்தை ஆதரிச்சிருப்பானே, இவன் நேர தலைகளை பேசுகிறான் அப்படிங்கிற சூழ்நிலை. நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 13 16 வரை போனீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசினார். டேய், ஒன்றில் பரலோக தேவனுக்கு வேலை செய், இல்லைன்னா பூலோக தேவனுக்கு வேலை செய். 2 எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும், உலக பொருள்னா என்னது? உலகத்தில் உள்ள மேன்மையானது. அந்த தலைவன் யாரு? பிசாசு. பார்த்துட்டோம். அவனுக்கு 2 ஆளுக்கு நீங்கள் சேவை செய்ய முடியாது அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக சொன்னோன்னு அப்படியே சொல்லிட்டார். உடனே அதை கேட்ட
வேத அந்த வசனத்தை எடுங்க. அது யாரு? முடியக்கூடாது. ஒருவனை பகைத்து ஸ்நேகிப்பான் அல்லது வெற்றி கொண்டு அசட்டை பண்ணுவான், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் கூடாது. அடுத்த வசனம் படிங்க. நல்லா கேட்டுருங்க. இவைகளெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும், நல்ல கவனிக்கணும், பரிசேயர் பரியாசம் பண்ணாங்க. இந்த பரிசேயர்னா யாருன்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டில் உள்ள உபதேசங்களை கண்டிப்பாய் கடைபிடிக்கிறவர்கள், அதில் உள்ள எல்லா விஷயத்தையும் ரொம்ப கண்டிப்பாய் கடைபிடிக்கிற கூட்டத்தார் தான் பரிசேயர். அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் பவுல். அவன் சொல்றான், நான் பரிசேயன். சரி, ரொம்ப கண்டிப்பா, ரொம்ப கரெக்டா, வரிக்கு வரி, எழுத்துக்கு எழுத்து, ஒருத்தலாமலும் தசமமாகலாம் காணிக்கை கொடுத்து அப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட கூட்டமாக இந்த பரிசேய கூட்டம். இந்த பரிசேய கூட்டம் இப்ப இயேசு என்ன செய்யறாங்க? ஏன் பரியாசம் பண்றாங்க? என்னடா இது, நாங்கள் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்குக்கு தான் இந்த மாதிரி கட்டளையில் கற்பனையில் நடக்கணுங்கிற ரீதியில் நடந்துட்டு இருக்கோம். இவன் இது வேற, தேவனும் உலகமும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குன்னு பேசுகிறான், பரியாசம் பண்ணார். இப்போ புரியணும்னு நினைக்கிறேன். இயேசுவை கொலை செய்த செய்தி யூதர்களுடைய சுவிசேஷம் தான் இன்றைக்கு இயேசுவின் சுவிசேஷமாக பேசப்படுகிறது. ஆகவே பரலோக தேவனுடைய ஆவியும் மாறதில்ல, இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் நடக்குதில்லை. நான் சொல்லுதான் நீங்கள் உபதேசம் பண்ண இல்லையா? மற்ற 28 கடைசி 2 வசனத்தில், நான் உங்களுக்கு கட்டளையிட்டவர்களை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணினா உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களுடைய கூட இருந்து உங்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவேன். சரிதானே? இப்போ நான் சொன்னாச்சு இல்லையா? நீங்கள் அப்புறம் நான் எப்படி வருவேன் உங்க கூட? ஏசு கூட வருவார். எப்படி வருவார் கூட? நீ தான் அவருக்கு வசனத்தில் நடக்குதில்ல, அதை பேசுறதில்லை, அந்த அனுபவம் உன்கிட்ட இல்லை. உன கூட நான் எதுக்கடே வரணும்? என்ன கேள்வி? சரிதானே? யோசிக்கணுங்க. அவர் என்ன பிச்சைக்காரனா? தட்டை எடுத்துக்கிட்டு பின்னால் அம்மா 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 அம்மான்னு ரோட்டில் ஓடுவானே, இது மாதிரி வருவாருன்னு நினைக்குதீங்களோ? சிலர் நினைச்சிடு, இந்த பிள்ளைகளெல்லாம் என்னத்தையாவது கொடுத்தா தின்னாது, அது எது கொடுக்க தின்னா, அது ஓடிக்கிட்டே நடக்கும். இவன் என்ன சொன்னா, கிண்ணத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு பின்னால் வாழை மரத்தை சுற்றி தென்னை மரத்தை சுற்றி ஓடிக்கிட்டே நடப்பா. உங்களுக்கு நினைவன் ஏசுநாதர் இப்படி ஓடிக்கிட்டே நடப்பாருன்னு இல்லையோ? அப்படித்தானே இன்னும் கிறிஸ்தவ மார்க்கம் போகிற லட்சணம் அப்படிதான் இருக்கு. கூட வருவார், அதை கொஞ்சம் கூட ஓடி வருவார். ஆமா, நேர் சொல்ல, நான் போவேன், நான் போற ஆண்டவரே, நீர் என் பின்னால வர ஆண்டவரே, அப்படித்தானே சொல்ல மாட்டீங்க? இப்போ தாவீது சொல்றான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படி எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பாரதத்தில் இருக்கிறபடினாலே அசைக்கப்படுறதில்லை. கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு முன்னாலே போறார். ஆடுகளின் மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னே நடந்து போறான், பின்னால போனா நீங்க சொல்லுது, நான் போற ஆண்டவரே, நீர் கூட வாரம். நீ போற இடத்துக்கு எல்லாம் அவர் வரணும் இல்லையா? அவர் போராடுறதுல நீ போக மாட்டா. அவர் எவ்வளவு கீழ்த்தரமா போகுது இல்ல? பாட்டுக்கு டைப் எல்லாம் தெளிவால ஓகே, ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாம், ஆனா இப்ப வேற ஒரு அர்த்தத்தில் தான் புரிந்து கொள்ளப்படுறதுன்னு நினைக்கிறேன். சரிதானே? இப்படி எல்லாம் கூட வரமாட்டாரு. நீ அவருக்கு கூட நடக்கிறதுக்கு படிச்சனா, அவருக்கு பின்னால், அவரை முன்னால விட்டு அவருக்கு பின்னால போக படிச்சனா. சரி, இப்போ தலைகள் சுவிசேஷம் நடக்கிறதுனால பிறகு இப்படி வயசு வருவார், வரமாட்டார். அடுத்தது, பரலோக ஆவிக்கு பதில் இன்னொரு ஆவி னாலே நிறைஞ்சிருக்கு. இந்த ஆவி கூட்டம் இந்த பெந்தைக்கோஸ்தே ஆவின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது கிண்டலா இருக்கும். இது நட இது பெந்தைக்கோஸ்தே ஆவியா? அப்படி ஒரு ஆவி இருக்கா? எங்கேயாவது இருக்கா? பெந்தைக்கோஸ்தே ஆவின்னு ஒரு ஆவி இருக்கா? இங்க பெந்தைக்கோஸ்தே சபைன்னு ஒரு சபை இருக்கா இங்கே எங்கேயாவது? அப்படி ஒன்றும் இல்லையே. பெந்தைக்கோஸ்தே நாள், அறுவடையின் பண்டிகை நாளில் ஜோமனா பரிசுத்த ஆவி இல்லையா வந்துன்னு எழுதியிருக்கு. அதுக்கு பேர் பெந்தைக்கோஸ்தே ஆவியா? பெந்தைக்கோஸ்தேங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு பண்டிகை இல்லையா? பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. இது பெந்தைக்கோஸ்தே ஆவியும் கிடையாது, பெந்தைக்கோஸ்தே சபையும் கிடையாது. அவ்வளவு மடத்தனமா போகுது. இது பரிசுத்த ஆவின்னு போடுங்களேன், பரிசுத்த ஆவி சபைன்னு போடுக்கு எனக்கு தைரியம் இல்லையா? ஏன் அப்படி செய்தியே? எனக்கு விளங்கல. இந்த சில சபைகளுக்கு பேரை கேட்டா வேடிக்கையா இருக்கும். உங்கள்கிட்ட நான் எல்லார்ட்டும் சொல்லுதில்ல, உங்கள்கிட்ட சொல்லேன். ஒரு சபைக்கு பேர் யெகோவா சபை. என்ன சபை? இயேசுவின் சபைன்னு போடு வெக்கமா அவனுக்கு? நீ யெகோவா சாட்சிக்காரனா? அதான் பல யூத சபை ஆயுது. நமக்கு இயேசு இல்லையா முக்கியம்? இயேசுவின் சபைன்னு போடு. இன்னொன்னு யெகோவா ரட்சண்ய சபை. அப்ப இயேசுவின் ரட்சிப்பு வேண்டாமா அவனுக்கு? இவனுக்கு என்ன வார்த்தையில திட்டணும்? நீங்க ஒண்ணு சொல்லுங்க. எல்லா பெரிய பண்டிதர்களாகும், ஆவி கூட்டமாகும். ஆவி இல்லாத கூட்டம் இல்லை, ஆவி கூட்டமாக, ஆவி இல்லாத கூட்டம் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கு. ஒரு இயேசுவின் சபைன்னு போட்டு பேரல, யெகோவா சபை, யெகோவா ரட்சண்ய சபை, பெந்தைக்கோஸ்தே சபை, ஆதி பெந்தைக்கோஸ்தே சபை. பரிசுத்த ஆவியை பயன்படுத்தல இயேசு. ஏன்னா நீங்க அந்த சபைக்குள்ள போன்றீங்கன்னா அங்க இயேசுவின் வார்த்தைகளே வாசிக்க மாட்டாவ, சங்கீதம் தான் வாசிட்டு இருப்பாங்க. புதிய அப்போஸ்தலர் அஸ்திபார சபை, உங்களுக்கு அப்போஸ்தலர் சபை இல்லையா? அப்போஸ்தலர் சபையில தான் அப்போஸ்தலர் நிருபத்தை நீ வாசிக்கலையே, சிஎஸ்ஐ சபையில வாசிதான். நாங்கள் அங்கே முடிச்சுட்டு வந்தவங்க தானே.
அங்கே வாசிக்காத, உனக்கு வாசிக்க தைரியம் இல்லை. அவ்வளவு மோசடி ஆவியில் அந்த இது மோசடி ஆவின்னு சொல்ல வர்றேன். இது பரிசுத்த ஆவி கிடையாது, பரலோகத்தில் இருந்த ஆவி கிடையாது. அதுதான் 1 நாங்களோ உலகத்தின் அப்பன் 2:18. ஆகவே நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். தேவனுக்குரியவளை தேவனுக்குரியவோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இதை பார்த்து ஏமாறாதங்க. நீங்க பரிசுத்த ஆவி இருக்கிறார். அவர் பரிசுத்தமானவர், அற்புதம் செய்கிறவர், வல்லமை தருகிறவர், கனிகளை தருகிறவர், பரிசுத்த சிந்தை தருகிறவர், பரலோக வழிபாட்டை தருகிறவர். ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் பரிசுத்தாய் கிடையாது. அதனால தான் இப்படி தாறுமாறா போயிட்டு இருக்கு. அதில் சிக்கப்படாது. அப்போ இதுக்கு ஆண்டவர் குறுக்க நிற்பாரா? இயேசு வந்துட்டோன்னா அவர் வந்துடணுமா? வரமாட்டார். அடிப்படையே தப்பி கிடக்கிறது. ஸோ இதை மனசில் வைங்க. 1 யோவான் 4:1 நீங்கள் எல்லா ஆவியும் நம்பப்படாது, தேவனால் உண்டானவர்கள் என்று சோதிச்சு பார்க்கணும். மாம்சத்தில் வந்த இயேசுவை பிரதிபலிக்கிற ஆவிதான் பரலோகத்திலிருந்து வந்த ஆவி. மற்றது உலகத்துக்குரியவர்களை பேசுவார்கள். நாங்கள் தேவனுக்குரியவர்களை பேசுகிறோம். இதனால சத்திய ஆவி என்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் கனிகள். ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு மரத்தை பாரு, சக்க காய்ச்சி கிடக்குன்னா அதை மாமரம்னு சொல்ல முடியுமா? வாழை கொலை போட்டிருக்கிற மரத்தை பார்த்து பனைமரம்னு சொன்னால் பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டானா? இப்படி தான் இது இருக்குது. பார்த்தாச்சுன்னா ஒன்று யெகோவாங்கிறான், ஒன்று யெகோவா ரட்சிப்புங்கிறான். அவன் இயேசு வேண்டாம், ஒரு தடவை இயேசு வேண்டாம், அப்படி ஆகி போயிருக்கு. ஸோ இதெல்லாம் மோசடி. இந்த ஆவி ஒரு மோசடி ஆவிங்கிறதுக்கு இது கனிகளாக இருக்கிறது அல்ல. கிறிஸ்துவ ஆவினா ஏன்னா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அது யோவான் 10:5-26 தானே. பரலோகத்திலிருந்து வாசிங்க, சீக்கிரம் வசருங்க. அதை அனுப்ப போகிற ஆவி வரும்போது 14:26 என் நாமத்திலே பிதா அனுப்ப போற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப இயேசுக்குள்ள இருந்த ஆவி, அப்போஸ்தலருக்குள்ள இருந்த ஆவி, ஆதி திருச்சபையின் ஆவி வந்தா இயேசு சொன்னதையும் அப்போஸ்தலர் சொன்னதையும் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கோம், நமக்கு காட்டி தந்திருக்கோம், நமக்கு உணர்த்திருக்காதா? இப்ப தாவீதே ஆபிரகாமையும் காட்டிட்டு இருக்குன்னா இது வேற ஆவி தானே, இது பழையற்பாட்டு ஆவி தானே. அதான் சகலம் குழப்பம். ஸோ அதனால அற்புதங்கள் நம்ம பார்க்குற செய்தி, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அற்புதம் செய்யுங்க, செய்யுங்க, வரட்டுங்க, பெரிய காரியம் சொன்னால் ஏன் நடக்கல என்ற ஒரு பிரச்சனையாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடிப்படை இவைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இனி கடைசியாக இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். 2 தெசலோனிக்கர் 2:7-12 வரை நீங்கள் படிக்கும்போது அந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை வல்லமையோடும் அடையாளத்தோடும் இருக்கும். சத்தியத்தை அன்புடனே அங்கீகரியாமல் போனபடினாலே பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை, பொய்யான அற்புதங்களை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார் என்று சொல்லி ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இதுவரைக்கும் இயேசு நாமத்திலே பரலோக தேவனிடத்திலிருந்து வர்ற அற்புதம் அது என்னன்னு புரியணும். இப்போ இந்த 2 அற்புதம் பார்த்தோம்ல, ஒன்று பரலோக தேவனால் இயேசு நாமத்தில் நடக்கிற அற்புதம், இன்னொன்று பிசாசினால் நடக்கிற அற்புதம்னு 2 பார்த்தோம். இது எப்படி பிரசங்கியாரே நாங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க போறிய. நான் எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லுகிறேன். ஒரு வருஷம் என்ன ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஊழியக்காரி அவங்க காலமாயிட்டாங்க. 85 ஏஜில் மறிச்சிட்டாங்க. ஸோ கேரளத்து பார்டர் சேர்ந்தவங்க. நான் அவங்கள சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்ன செய்தி, அவங்களுக்கு 18-19 வயசில் ஏதோ ஒரு கேன்சர் கட்டி, அப்போது கேன்சர்னு இப்போ தான் சொல்கிறாங்க, அப்போ அந்த கட்டியும். ஸோ அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஜபக்கூட்டத்துக்கு போனாங்க. அங்கே ஆவியானவர் நேரடியாக கூப்பிட்டு பேசினார். உனக்கு இந்த வயது இருக்க கர்த்தர் சுகம் தர்றாருன்னு பேசிட்டார். சுகம் ஆகிட்டு, கிளியர் ஆகிட்டு. அப்புறம் அதை விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் உட்காந்துருக்காங்க. மீண்டும் ஆவியானவர் பேசிட்டார். உனக்கு வந்த வியாதி நீ நினச்ச மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது, அதுலேருந்து நீ உயிரோட வர முடியாது, நான் தான் ஒன்றும் உயிரோட வச்சுருக்கேன், நீ எனக்கு ஊழியம் செய்யணும்னு பேசிட்டார். அந்த அம்மா அதிர்ந்து போச்சு. அவங்க நேரடியாக லைவாக சொன்னதுங்கிட்ட. அப்புறம் நான் ஊழியம் செஞ்சேன். எவ்வளவோ கேன்சர் நோயாளிகளுக்கு என்னால் ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்தார். சொன்னாங்க எனக்கு அப்போது 84 என்ன வயசு சொன்னாங்க. இத்தனை வயசானப்புறம் அந்த நோய் எனக்கு திருச்சி வந்துட்டல அல்ல. மனசிலாச்சா நான் சொன்னது? மனசிலாச்சா? இப்போ நடக்க அற்புதத்தை சொல்லட்டா? அற்புதம் நடந்தது, வாருங்கள், மைக்க கொடுத்து கர்த்தர் செய்த அற்புதத்தை சொல்லுங்கள். உடனே அது அற்புதத்தை சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி செத்து போயிடும். அல்ல இங்கே சொல்லிட்டு மேடையில் அற்புதம் செஞ்சு எங்கள் ஊரில் நடந்தது இல்லை. ஒரு பிரபலமானவர் வந்தார் வெளிநாட்டிலேருந்து, பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. எங்கள் ஊரில் ஒரு பையன் பிளட் கேன்சரு பெரிய இதாக கொண்டு போனாவே. அவர் உருட்டி புரட்டி அங்கே எல்லாம் போட்டு செத்து போனான், மேடையிலே செத்து போனான்னு சொன்னாவே. அது வேறு விஷயம். சரி போட்டு இப்படியெல்லாம் நிறைய நடக்கும். சரியா? அற்புதங்களுக்கு எதிராக பேசலை. அப்போ ஆண்டவருடைய இதில் ஒரு அற்புதம், அது அற்புதம் தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. மற்றது இப்படி கொஞ்சம் காற்றடிச்சது மாதிரி, அப்படி இந்த பட்டை மரத்தில் காற்றடிச்சா சுள்ளி கடை ஒடிச்சு விழுந்த மாதிரி அப்படி ஏதோ நடக்கும், ஒன்றுக்கும் உதவாது. சரியா? அப்போ இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்குற விஷயம். சரி, அப்போ பொய்யான அற்புதம் வெளிப்படுத்தல் 16-13 நீங்கள் படிக்கும்போது அந்த வெள்ளை சர்ப்பத்தின் வாயில் இருந்தா படிங்க. தவளைக்கு 2 படிச்சிருவோம். தவளைக்கு வைப்பான். அது 16-13 படிங்க வெளிப்படுத்தல்.
வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் மிருகத்தின் வாயிலிருந்தும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்தும் தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் எழும்பி வர கண்டேன். அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் போதும் பத்தியலா. அற்புதங்களை பிசாசின் ஆவிகளும் அற்புதம் செய்து 13 வெளிப்படுத்தல் 13, 11 14 வரை வானத்திலிருந்து அக்கினி இறக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை அந்த கள்ள தீர்க்கதரிசி செய்தான். அப்படி ஜனங்கள் எல்லாம் தன் பக்கம் திருப்பினான். அந்த மிருகத்துக்காக ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணினான். அப்புறம் அது கடைசி நாளில் ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருது. இன்னைக்கு நிறைய இடங்களுக்கு ஜனங்கள் போகிறாங்கல்ல, பல அங்கெல்லாம் ஏதோ நடக்கிறதுனால தானே போகிறாங்க, சும்மா போக மாட்டாங்கல்ல. ஏதோ சம்திங் நடக்குது, நிச்சயமாக நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது. அது என்ன பேஸில் நடக்குதுங்கிறத பார்த்துட்டோம். அப்போ ஆண்டவர் நாமத்தில், இயேசு நாமத்தில் நமக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவின் சீடர்களாக மாற வேண்டும். முதல் விஷயம், அவர் ஆராதிக்கு ஏமாத்தாத பார்க்காத, அவர் சொன்னதை செய், அவர் மாதிரியில் நட, அவருடைய அடிச்சுவடிலே நடக்கணும். ஒன்று, பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அதுக்குரிய காரியங்களை சிந்திக்கணும், பேசணும். நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், நம்ம முடிக்கலாம், முன்னால் வருது, அடிக்கடி சொல்கிறது தான். ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் இன்றும் காணுவோன்னு பாடுறோம். இப்போ அற்புதம் காண்றீங்களா? காணலை. ஏன் காணலைன்னா, ஆதி அப்போஸ்தலர் கால ஒரு அனுபவத்தை சொல்லட்டா. அவங்க எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தல பாதத்தில் வச்சு சமமாக கொடுத்துட்டு அங்கேயே இருந்தார்கள்னு ஒரு பகுதி நமக்கு தெரியும். அதுக்கு பொருள் என்ன தெரியுமா? இந்த பூலோகம் எங்களுக்கு சொந்தம் இல்லை, இது எங்களுக்கு வேண்டாம், இது சாபம், இது எங்களுக்கு வேண்டாம் என்ற அந்த அளவு உலகத்தை வெறுத்த ஒரு மனநிலையில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்பர் 1. அதனால தானே எல்லாத்தையும் விற்று கொண்டு என்ன வச்சுக்கிடுங்க, ஊழியத்துக்கு வச்சுக்கிடுங்க, பயன்படுத்துங்க, இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா கொண்டு போட்டு, அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் ஒரு மனநிலையில் இருந்திருக்கிறார்கள். அதாவது பூலோக சிந்தையை அந்த அளவு புறக்கணித்திருக்கிறார்கள். 2வது, பரலோக சிந்தையிலே அவர்கள் எப்போதும் நிலைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் தெசலோனிக்கர் நிருபத்தில் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது, சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது. ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்த ஏதாவது தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவின் நாள் சமீபமாக இருக்கிறதாய் சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். அதுக்கு பொருள் என்னவென்று சொன்னால், அந்த ஆதி திருச்சபை நாட்களிலே இயேசு இன்றைக்கே நாளைக்கே வந்து விடுவார். அந்த அளவு எங்களுக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், இந்த உலகம். ஏன்னா இன்னைக்காவது கொஞ்சம் வசதியான சூழ்நிலையில் வாழுகிறோம், அன்னைக்குள்ள சூழ்நிலை ரொம்ப கடினம். இந்த கசப்பான உலகத்திலிருந்து இப்படி ஒரு ஆசீர்வாதமான சாபம் இல்லாத ராஜ்யம் இல்லையா, ஆட்டுக்குட்டியான ஒரு சிங்காசம் அங்கே இருக்கும், ஒரு சாபம் வராது. வெளிப்படத்தில் 22:3 அப்படி ஒரு காரியம் வந்தால் நல்லது தானே. அப்போ இது வேண்டாம், எல்லாத்தையும் வச்சு நான் வச்சுக்கிடுங்க, ஊழியத்துக்கு கொடுங்க, ஆண்டவருடைய காரியம் செய்யுங்க, நாங்கள் அந்த ராஜ்யம் போதும், அந்த அளவு நாளையே வந்துவிடும் என்று மாலையே வந்துவிடும் என்கிற அளவு ஒரு பயங்கர எதிர்பார்ப்போடு உலக நேசத்தை விட்டு பரலோக நேசத்திலே அந்த ஆதி திருச்சபையார் இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த பகுதியில் புரியுது. அதனால தான் பவுல் சொல்றாரு, வருவார், இன்னும் சில காரியம் நடக்க வேண்டியிருக்கு, அதுதான் பின்னால் போகுது, சில காரியம் நிறைவேற வேண்டிய விஷயம் இருக்குது, அது வரை கொஞ்சம் டைம் எடுக்கும். பேதுரு சொல்லும்போது ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு, அவர் உடனே வந்துட்டா பரலோகத்துக்கு ஆள் கிடைக்காதுல்ல, ஏற்கனவே இடுக்கமான வாசல், சிலர் தான் பிரவேசிக்கிறார்கள், 2 வரியத்தில் முடிச்சா அப்புறம் எத்தனை பேர் போவாங்க. அதனால அதுக்கு ஒரு காலம், ஒரு டைம் எல்லாம் சில திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார். நீங்கள் எப்போ ரெடியாக இருங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆண்டவர் வராட்டா நீங்கள் போகணும்ல இல்லையா, அவர் வர்றதுக்கு லேட்டானா ஆமாம். ஒரு பாட்டியம்மா சொல்லிச்சேன்னுட்ட, பிரசங்கியாரே 18 வயசுல இருந்தே இப்படி ஆகும் பிரசங்கியார், அண்ணா வாரார், இன்னா வாரார், எனக்கு வயசு 80 ஆச்சு. கிளவி அவர் வாரது வருவார், அவருக்கு 1000 காரியம் இருக்குது, நீ 80 இருந்ததே பெரிய காரியம் இல்லையா, முதல்ல நீ போகிறக்கு ரெடி ஆகு. ராத்திரி உறங்குனா காலையில் முழிப்பானவனுக்கு என்ன நிச்சயம் இருக்குது, முதல்ல நீ ரெடி ஆகு போகிறதுக்கு, அது எத்தனையோ காரியம் நடக்கும், அதெல்லாம் நீ அதுக்குள்ள நுழைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போ என்ன புரியுது, அந்த அளவு உலகத்தை விட்டு பரலோக நேசத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் மத்தியில் அன்பு, ஐக்கியம் நிறைய இருக்குது, மற்ற விஷயம் போல நேரம் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ முதலாவது பரலோகத்தில் தான் பிரசங்கமே, பரலோக ராஜ்யம் சமீபம் 4:17 இல்லையா, வேற ஒன்றும் பேசலை. அந்த அனுபவத்தில் இருந்தால் அந்த பரலோகாவின் அதிகாரத்தின் அற்புதங்கள் நடக்கிறது என்பது உண்மை. நான் பூலோக எல்லைக்குள்ளே போகும்போது தான் இதை இழந்து போகிறோம். அப்போ ஸ்ரீசத்துவத்தில் இருக்கிறோம், இந்த உலக ராஜ்யம் சாத்தானுடைய ராஜ்யம் வேலை செய்யாமல் பரலோக ராஜ்யம் வேலை செய்வோம். இயேசுவின் சுவிசேஷத்தை சரியாக ஆராய்ந்து அதிலே நடப்போம். யூதருடைய இயேசு கொலை செய்த சுவிசேஷத்தில் போய் இந்த மாதிரி மானங்கட்ட வாழ்க்கை வாழப்படாது. பரலோக ஆவிக்கு பதிலாக பூலோக ஆவிக்குள்ளே சிக்கிடப்படாது.
பரலோக ஆவி வேணும். உங்கள் ஆவியை நீங்கள் சோதிச்சு பார்த்துருங்க. பொய்யான அற்புதங்களை நம்பி அதில் நடத்துவார். இதெல்லாம் நடத்தல் கிடையாது. அவர் நடத்துவது அற்புதமான காரியம். அல்ல இல்லையோ, நம்ம வட்டம் கறக்கப்படாது. அப்போ அதில் நமக்கு ஏதோ படிப்பிக்கிறாருன்னு அர்த்தம். நாம் சில விஷயத்தை திருந்த வேண்டும் என்பதை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும். புரியுங்க? ஆண்டவருங்கிற எனக்கு உணர்வு நான் சொல்லுகிறேன். ஏன்னா அவருக்கு அதிகாரம். அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இறையாது, ஸ்டாப், என்னடா சத்தம் போடுற, ஓ முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு நாயை பார்த்து பேசுற மாதிரி கடலை பார்த்து பேசினாரு, முடிஞ்சு போச்சு. நமக்கு காரியம் எப்படி இருக்கு இப்போ கற்பனையில தான் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? கனவா தான் இருக்கு, நிஜத்துல இல்லைன்னா. நம்முடைய வாழ்வு நம்ம இப்ப கேட்டோமே, இந்த அடிப்படையில் இருக்கிறதான்னு நீ சோதிச்சு பாரு. வாழ்க்கையை வீணாக்காத, வருஷங்களை வீணாக்காத. சீக்கிரமா சோதிச்சு பார்த்தா அது அந்த சபையார் அப்படி, அந்த கோபுரம் இப்படி, அதெல்லாம் வேண்டாம். அது அவனுக்கு பயன்படையிலையே. பின்ன எனக்கு அதுகளுக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்க போறா? இதெல்லாம் பயன்படையில. இயேசுநாதர் போறோன்னா அவருக்கு பக்கத்தில் உட்கார், அவர் சொல்லுவதை கேள், அவருக்கு மாதிரியை பார், அவருக்கு வசனங்களை பார். அப்போ சில கையில தானே இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது காசு கொடுக்கணுமா? ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும், ஃபீஸ் கொடுக்கணுமா? 5,000 ரூபா கொடுத்து போனோம்னா ஒருத்தன் போறான், ஏதோ அற்புத முகாமா, எங்க 5,000 ரூபா ஃபீஸு, 1,000 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னா அது கொடுத்து போறான். இலவசம் தானே, நீங்க செய்யணும். சரி, அப்ப என்ன புரிகிறோம்? ஆதி அப்போஸ்தலர் நடந்த அற்புதங்களை ஆண்டவர் இப்போதும் செய்ய வல்லவர். ஏன்னா மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்காருல்ல. செத்து போனாதான் முடிஞ்சு போச்சு சொல்லணும். அவர் சாவல. அதே ஆவியை நமக்கு தந்திருக்காருல்ல, அதே பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தா அது நடக்கணும். அப்ப ஃபைனலா ஒண்ணு, நமக்குள்ள இருக்க ஆவி பரிசுத்த ஆவி தானா, பரலோகத்துல இருந்து வந்த ஆவி தானா? சும்மா கையை கால உதறமா என்கிறத நீங்க சிந்திச்சு நீங்க கேட்கணும். ஆண்டவரே ஆவி இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா அந்த ஆவிக்கேற்ற அதிகாரங்களை பார்க்க முடியலையே. இல்லையா? எனக்கு அந்த ஆவியினுடைய அதிகாரத்தை கண்ட பயப்படுவேன். அது சரார்னு நின்னுறான், எனக்கு பயம், நட்டிங்கி போயிடுவேன். நம்ம அமைதியா பேசணும்னு நினைச்சா அது போகுது வல்லமா. புறதான் பிரிச்சுக்கிட்டேன். நம்ம சாதாரணமான ஆளு, நமக்குள்ள இருக்க சாதனம் கொஞ்சம் பவர்ஃபுல், வைராக்கிய வாஞ்சை உடையவர். இல்லை, ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அநேகர் என்னோட பழகிறவெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இவன் இப்படி பேசுகிறான், அவனுக்கு எனக்கு அப்படி தான். சில வேளை பிரசங்கத்திற்கு கையில் அப்படி முறைக்கிறோம், முகநாடி வேறுபட்டுரும், ஒரு பவர் வந்துடும். சரி, உங்களுக்குள்ள எந்த ஆவி இருந்தா இந்த பவர் வந்து பேயை விரட்டி இருக்கணுமா வேண்டாமா? நோயிலேருந்து விடுதலை கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? உங்கள் பிரச்சனைகளில் கட்டுகளில் இருந்து உங்களை அறுத்து விடுதலை பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? செஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ உங்களை வைத்து பரிசோதனை பண்ணுங்க, தூய ஆவியிலே நிலைத்திருங்கள். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.